வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம சிங்கப்பூர் வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 6 மாதம் ஆகுது. நம்ம வந்து இந்த 1 வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மெர்லின் பார்க் வந்து நம்ம ஒரு தடவை கூட இது வரைக்கும் போனதே கிடையாது. ஸோ நியூ இயர் அப்போ மட்டும் பார்த்தீங்கன்னா போயிருப்போம், அது நைட் டைம். ஸோ மெர்லின் பார்க் போல் மேலே ஒரு பிரிட்ஜ் மேலே நின்று வீடியோ எடுத்துகிட்டு வந்திருப்போம். ஸோ நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, நீ சிங்கப்பூரில் தான் இருக்கியா இல்லை சிங்கப்பூர்லேருந்து அவுட்டரில் இருக்கியான்ட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து எப்படியாச்சும் நம்ம மெர்லின் பார்க் வந்து போயாகணும்னு சொல்லிட்டு நம்ம ஸ்லைடு தம்பி எடுத்துன்னு பறக்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மெர்லின் பார்க் நம்ம 19 கிலோமீட்டர் சைக்கிள்லே தான் ரைட் பண்ண போகிறோம் சிங்கப்பூரில். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சிங்கப்பூர்ன்றது ஒரு சின்ன ஒரு கண்ட்ரி தான், ஆனால் 1.5 வருஷத்தில் எத்தனையோ சனி ஞாயிறு வந்து லீவ் வந்திருக்கு. ஒரு டைம் கூட போனதுலேயே தான் என்னோட வருத்தம். நார்மலாக நம்ம டாமண்ட்ரிலேருந்து லேக் கார்டன் வந்து அந்த பக்கம் வருவோம், ஜூராங்கிஸ்ட் வந்து தான் வரலான்னு பார்த்தேன். பட் எதுக்கு நம்ம அவ்வளோ தூரம் சுற்றிட்டு வரணும்னு சொல்லிட்டு நம்ம பழைய டாமண்ட்ரி, அதாவது பாண்டான் கார்டன் வழியாக வந்து இப்போ வந்துட்டேன். ஆல்ரெடி இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் கோஸ்ட் பார்க். வெஸ்ட் கோஸ்ட் பார்க் வீடியோ நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா 2 பார்ட்டாக வந்து நம்ம சேனலில் போட்டிருக்கேன், வெஸ்ட் பார்க்கோட ஃபுல் வீடியோ. ஸோ அந்த வழியாக தான் நம்ம போகிறோம். இப்போது வெயில பாருங்கள் எப்படி போல காட்டுதுப்பா. ஸோ இதே சேம் வெயில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சைட்லேயே இருக்கோம். ஆனால் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் ஒன்று இருக்குது, எப்போ மழை பெய்யும் தெரியாது, எப்போ வெயில் அடிக்கும் தெரியாது. அடிக்கடி மழை பெய்யும், அடிக்கடி வெயில் அடிக்கும், மாற்றி மாற்றி இருக்கும் கிளைமேட். என் தலைக்கு பின்னாடி வெயில பாருங்க சும்மா எப்படி அடிக்குதுன்ட்டு. நம்ம வெஸ்ட் கோஸ்ட் பார்க் வந்து இங்கே தான் இருக்கு. வெஸ்ட் கோஸ்ட் பார்க்கோட ஃபுல் வீடியோ வந்து நம்ம சேனல்ல இருக்கு. சிக்னல் போட்டாங்கன்னா இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் வந்து நம்ம ரீச் பண்ணி வந்தாச்சு. எப்படி பார்த்தாலும் இன்னும் ஒரு 17 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஸோ நம்ம வந்து அப்படியே ரைடை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருப்போம். இதோ வரைக்கும் ஒரு 19 கிலோமீட்டரு நம்மளால போக முடியல. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மைண்ட் செட் வந்து அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கு. என்னன்னே தெரில. இன்னைக்கு வந்து எப்படியாச்சும் நம்ம போயாகணுன்ற மைண்ட் செட்டை வந்து ஒரு 10 மணிக்கு டக்குன்னு ரூம்ல இருந்து கிளம்ப ஆரம்பிச்சு 1 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ ஆல்மோஸ்ட் 1:30 ஆயிடுச்சு டைம். இந்த சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போது ஒரு 6 மாதம் ஆகுது இந்த சைடு வந்து. ஏன்னா நம்ம பழைய சைட் வந்து இந்த பக்கம் தான் இருக்குது. கப்பலில் போகணும் நம்ம. இங்கேருந்து பஸ்ஸு காலையில் 6 மணிக்கு வந்துடும். இங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபெரி கப்பல் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போகிறதுக்கு எப்படியும் ஒரு 1/2 hour ஆகிடும். உண்மையில வந்து சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ். அதெல்லாம் கப்பலில் போகிறதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அந்த நம்ம கப்பல் ஏற இடம். உண்மையிலே இந்த சைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். காலையில் 6 மணிக்கு பஸ்ஸில் போயிட்டு அங்கேருந்து போகிறது. சிங்கப்பூர் ஒர்க்குனாவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபீல். டியூஸ்டேன்றனால அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா யாரும் ஆளே இல்லை. எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு போனதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது ரோடு. இல்லைனா சாட்டர்டே சண்டேலாம் இந்த மாதிரி இருக்காது, செம்ம ரஷ்ஷாக இருக்கும். ஆக்சுவலாக இது வந்து ஒரு ரோட் சைடில் உள்ள அந்த பிளேஸ் தான், பப்ளிக் பிளேஸ் தான். எப்படி இருக்குது பாருங்கள், சூப்பராக வந்து மெயின்டைன் பண்ணிட்டு. சிங்கப்பூரில் வந்து அடிக்கடி இப்படி தான் மெயின்டைன் பண்ணுறதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஸோ எல்லா பிளேஸ்லையும் பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து குப்பை இல்லாமல் ஸோ செடியெல்லாம் அழகாக வெட்டி பக்காவாக வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர் இவ்வளோ சூப்பராக இருக்குது. ஒரு நாளும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நார்மல் டேஸில் வந்து அவ்வளோவா ரஷ் இருக்காது. பட்டு வீக்கெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம ரஷ்ஷாக இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா மலேசியா வெளியே தான் ஆனால் ஆல்மோஸ்ட் போயிடுவாங்க. சிங்கப்பூரில் உள்ளவங்க வந்து வெளியே போயிடுவாங்க. பட் நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா தரமாக சுற்றின்னு இருப்பானுங்க வீக்கெண்ட்லலாம். நம்ம தான் பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் சனி ஞாயிறு ரூம்லேயே இருக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம டாமண்ட்ரிலேருந்து வெஸ்ட் பார்க்கை தாண்டி இப்போ ஹவுப்பர் வில்லா வந்துட்டோம். சிங்கப்பூரில் சுற்றி பார்க்குறது எக்கச்சக்கமான இடம் இருக்குது. நம்ம தான் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல பார்த்தீங்கன்னா குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுற மாதிரி ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்கோம். ஹவுப்பர் வில்லா வந்து இது வரைக்கும் ஹவுப்பர் வில்லாவும் நம்ம போனதில்லை. ஸோ இதுதான் ஹவுப்பர் வில்லா. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிருக்காங்க. பக்கத்தில் போய் காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹவுப்பர் வில்லா இங்கே இருக்குது. ஹவுப்பர் வில்லா எம்ஆர்டி இதுதான் பார்த்தீங்கன்னா. ஸோ கல்ச்சர்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது பாருங்கள். இங்கே ஒரு ஐஸ்கிரீம் கடை ஒன்று இருக்குது, கூட்டம் இருக்குது ஐஸ்கிரீம் கடையில். ஸோ இதுதான் ஹவுப்பர் வில்லா. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து ஹவுப்பர் வில்லாவை தான் வந்து வரப்போகிறோம். நம்மளோட அடுத்த ரைடு பார்த்தீங்கன்னா ஹவுப்பர் வில்லா. இப்போ வந்து நம்ம சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர இடத்துக்கு நம்ம போவோம். ரைடை வந்து கண்டினியூ பண்ணுவோம். பின்னாடி பாருங்க ஜூல உள்ள போர்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பின்னாடி மரத்தில் உட்காந்துருக்கு. அதோட மூக்கை பாருங்க எவ்வளோ பெருசு இருக்குப்பா. சூப்பராக இருக்கு பாருங்க அந்த பேர்டை பார்க்கறதுக்கு. டிஃப்ரெண்டா இருக்கு. மூக்கு இவ்வளவு பெருசு இருக்கு. காக்கா மூக்கு இவ்வளவு பெருசா இருக்குன்னு பாக்குறேன். வழியா பாத்தீங்கன்னா பசீர் பஞ்சாங் எம்ஆர்டி நம்ம ரீச் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வந்து பில்டிங்ஸ்லாம் வந்து தரமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போதே சொன்ன மாதிரி தான், என்னடா ப்ரோ அவுட்டர்ல இருந்தியா, இப்போ நம்ம இன்னருக்கு வந்தாச்சு. இருந்தாலும் பாத்தீங்கன்னா சூப்பரான சைட்டு. எப்படின்னா நம்ம டிராவலிங்க்கு மட்டுமே கிட்டத்தட்ட 1 hour ஆகும். அதுக்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய அலவன்ஸ்லாம் கொடுத்தாங்க. அது வரைக்கும் ஓகே, நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் ஒரு வெயிலே கிடையாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைட்லலாம் இதோட பயங்கரமாக இருக்கும். அப்படியே தலையிலேருந்து கால் வரைக்கும் எனி டைம் கூலிங்காக இருக்கும்.
ஏன்னு பார்த்தீங்கன்னா வேர்வை அவ்வளோ ஈரமாக பார்த்தீங்கன்னா சாயந்தரம் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஈரமாக தான் இருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா கூலிங்காக இருக்கும். இந்த வெயில்லாம் நம்மளுக்கு வந்து தூசி தட்டுற மாதிரி ஒர்த்தே இல்லை. என்ன ஒன்று சைக்கிள் ஓட்டிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாக இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சிக்னல் போட்டாங்க, அப்படியே கிளம்புவோம். நம்ம ரைடை வந்து கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கோம். போயிட்டே இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க வேண்டியதான். அப்படியே சாங்கி ஏர்போர்ட் போயிட்டு ஃப்ளைட் ஏறி போயிடலாம் அதுக்கப்புறம். ஏன்னா நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கூகுள் மாதாஜியை கண்டிப்பாக பார்த்தே ஆகணும். நம்ம போகிறது கரெக்டான டைரக்ஷனானு பார்க்கணும். பார்த்தா மட்டும்தான் போக முடியும். ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்பவே உள்ளே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ கூகுள் மாதாஜியை லைட்டாக செக் பண்ணிட்டு வந்துடுவோம். கூகுள் மாதாஜி வந்து நம்மளுக்கு இன்னும் 8.3 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஆகும்னு போட்டிருக்கு, பார்க்கலாம். ஸோ பக்கத்தில் ரீச் பண்ணிட்டோம், இன்னும் 8 கிலோமீட்டர் தான். ஸோ நம்ம ரைடை வந்து இப்படியே கண்டினியூ பண்ணுவோம். ஒரு 10 கிலோமீட்டர் எப்படியோ வந்துட்டேன்ப்பா, வேர்த்து ஊற்றிச்சு. சைக்கிள் சுத்தமாக காற்றே இல்லை, 2 வீல்லையும் பார்த்தீங்கன்னா காற்று ஃபுல்லாக இறங்கிடுச்சு. 10 கிலோமீட்டர் வந்தாச்சு. இப்போ போயிட்டு திரும்ப போகிற வரைக்கும் காற்று இருந்துச்சுன்னா ஓகே, அப்படி இல்லைன்னா கதை ஃபினிஷ். சைக்கிள் எங்கேயாச்சும் தூக்கி போட்டு பஸ்ஸில் போக வேண்டியதுதான். ஒரு சிட்டிங் ஸ்பாட் இருக்குது, போயிட்டு அந்த ஸ்பாட்டில் கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து போகலான் இருக்கேன். ஈஸியாக போயிடலாம், பட்டு வந்து பார்த்திங்கன்னா காற்று சுத்தமாக இல்லை. கூகுள் மாதாஜியை ஒரு பக்கம் பார்க்க வேண்டியதாக இருக்குது, ஒரு பக்கம் இந்த ஃபோனை பிடிக்க வேண்டியதாக இருக்குது, சைக்கிளை ஒரு பக்கம் பிடிக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைனா அழகாக ஃபோன் ஹோல்டர் இருந்துச்சுன்னா டக்குன்னு அதில் மாட்டி விட்டு ஈஸியாக போயிடலாம். கூகுள் மாதாஜியை வேறு நம்பலாமா வேணாமான்னு தெரியல. எங்கேயோ கூப்பிட்டு வந்து ஏதோ ஒரு காட்டுக்குள்ளே விட்டுச்சு. பின்னாடி பாருங்கள், அங்கே வந்து ஒரு சூப்பராக ஒரு இடம் ஒன்று இருக்குது பின்னாடி, மேலே பிரிட்ஜில் நடந்து போகிற மாதிரி. போகும்போது காட்டுறேன். முடியல, சுத்தமாக முடியல. இன்னும் ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம ரெஸ்ட் எடுத்து வந்து டைம் வந்து ஆகிட்டே இருக்குது. மணி இப்போவே பார்த்திங்கன்னா 2:30 ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரூமுக்கு வேறு போகணும் ஈவினிங். அப்படின்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடும். இப்போ வந்து நம்ம சைக்கிள் எடுத்துகிட்டு வந்து கிளம்ப வேண்டியதுதான். எப்படி இருக்குது பார்த்தீங்களாப்பா, மேலேருந்து கீழே விழுந்தால் ஒன்றும் தெரியாது போல். இது இப்போ நம்ம பார்த்தது வந்து ஹெண்டர்சன் வேவ்ஸ். ஸோ இங்கே இது எது கூட லிங்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா சந்தோஷா சிங்கப்பூர் கேபிள் கார். ஸோ அதோட இது பார்த்தீங்கன்னா லிங்க் ஆகுது. செம்ம ஹைட்டு, மேலே ஆளுங்கெல்லாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. காற்று லேசாக அடிக்குது. காற்று அடித்தாதான் சும்மா சூப்பராக இருக்குது. அப்படியே ஐயோ ரெக்கை கட்டி பறக்கிற மாதிரியே இருக்குது. போகிறது பார்த்தீங்கன்னா அந்த ரைட்டு மவுண்ட் ஃபேபர். ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடாக ஸ்லோப்பாக இறங்குவோம். வீடியோ வேறு எடுத்துகிட்டு வந்தோன்னா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்துட்டேன். இப்போ திரும்பிட்டு அந்த வழியாக போகணும். அந்த வழியாக போயிட்டோடனே அதுக்கப்புறம் ஒரே ரோடு தான், போயிட்டு பார்த்துட்டு சீக்கிரம் வந்து திரும்பிடுவோம். 19 கிலோமீட்டர்னு கடைசி வரைக்கும் அந்த 7 கிலோமீட்ரு 3 கிலோமீட்டரில் அப்படியே தான் நிற்கிது போலியோ. இடம் வந்த மாதிரி தெரில. நம்மளோட உடம்பு தான் பார்த்தீங்கன்னா சுத்தமாக டயர்ட் ஆகிடுச்சு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தான் நினைக்கிறேன், எப்படியாச்சும் கண்டுபிடிச்சிடலாம். ஐ திங்க் அந்த கப்பல் பில்டிங் தெரிஞ்சா வச்சு சீக்கிரம் போயிடலான்னு பார்க்குறேன். தண்ணி கட்டின தூரம் வரைக்கும் அந்த கப்பல் பில்டிங்கையும் காணும், ஒன்றுத்தையும் காணும். வந்த வழியில் ஓகே வெயில் வந்து இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா மரம் கிரோன்னு பார்த்தீங்கன்னா நிறையா இருந்துச்சு. இந்த பக்கம் வந்து ஒன்றுமே இல்லை, ஃபுல்லாக பில்டிங் தான். கொஞ்சம் பில்டிங் இருக்குது. பக்கத்தில் வந்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் தான். எங்கேயானா ஒழிஞ்சிட்டு இருக்கு பில்டிங், நம்ம கண்ணுக்கு சரியாக தெரில. இவ்வளோ பில்டிங் இருக்கனால சரியாக தெரில. வெயிலுமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ரொம்ப ஹாட். நம்ம இதுலையாச்சும் பரவாயில்ல, ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப ஹாட்டாக இருக்குது. கூகுள் மாதாஜி சோதிக்காதீங்க என்ன. அப்போதே பார்த்தீங்கன்னா 3.7 கிலோமீட்டர் காட்டுது. இப்போ என்னன்னா 4.7 காட்டுது. ஏதோ ஒரு சப்வேக்குள்ளே போயிட்டுருக்கோம், எங்கன்னு தெரில. மறுபடியும் எத்தனை கிலோமீட்டர் ஏற போகுதுன்னு தெரில. நான் வாடகை போய்க்கினே இருக்கேன். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா சைனா டவுன் எம்ஆர்டி வந்தாச்சு. இதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு ரைட் எடுத்தோன்னா நம்மளோட மர்லின் பார்க் வந்துடும். எல்லாரும் பார்த்தீங்கன்னா நடந்து போயிட்டு இருக்காங்க. நம்ம மட்டும் தான் வந்து சைக்கிள் எடுத்து ரைடு போயிட்டு இருக்கோம். சைக்கிள் எடுத்துட்டு எங்கே போகிறேனே தெரியல. ஃபுல்லாக ஸ்டேர் கேஸாக இருக்குது. ஒரு படிக்கட்டுலேயும் வந்து சைக்கிளை தூக்கி ஏற்றி இறக்கிட்டு இருக்கேன். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரில. எவன் வந்து பிடிச்சிட்டு போக போகிறான்னு தெரில. ஒரு வழியாக போயிட்டு திரும்ப ரூமுக்கு பத்திரமா போயிட்டா ஓகே தான். நீங்களும் என்ன மாதிரி சைக்கிளில் வரதா இருந்தால் பயப்படாமல் வாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரஷ்ஷு செம்ம கூட்டம். எந்த பக்கத்துலேருந்து வரதுனே தெரில. ஃபுல்லாக ஆளுங்க பார்த்தீங்கன்னா வழி விடாமல் நின்றுனே இருக்காங்க. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம மெர்லின் பார்க் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா, நம்ம ஊர் சென்ட்ரல்லாம் பார்த்தீங்கன்னா ஆள் ஏற்றிட்டு போச்சிருக்கா ரிக்ஷா சைக்கிள்லாம் இங்கே இருக்குது. ஸோ அது ஒருத்தருது பாருங்கள் பில்டிங். ஸோ அந்த பில்டிங்க்கு பேக் சைடு தான் கப்பல் பில்டிங் இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர இடத்துக்கு போய் பார்க்க போகிறோம். எஸ் ஃபைனலி நம்ம வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ அங்கே தெரிஞ்சு பாருங்கள், அதுதான் வந்து சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர பக்கத்தில் உள்ள பிளேஸு. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் பக்கத்தில் எங்கேயோ அந்த கப்பல் பில்டிங், ஸோ அந்த மெரினா பே சாண்ட்ஸ் எல்லாமே பக்கத்தில் தான் இருக்குது.
பில்டிங்ஸ் இருக்கும், எல்லாம் மறைச்சிருக்கு. ஸோ எல்லாம் இதுக்குள்ளே தான் இருக்குது, எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ நம்ம அந்த ஸ்பாட்டுக்கு போனோம். பரவாயில்ல, நம்ம மட்டும்தான் சைக்கிளில் போடுறோன்னு நினச்சோம், பார்த்தா ஒரு 2 சைக்கிள் போகுது. மாட்டினா மாட்டோம், பார்த்துக்கலாம், என்ன நடக்குதோ நடக்கட்டும் அப்படின்னு கண்டினியூ பண்ண வேண்டியது தான். ஃபஸ்ட் டைம் எனக்கு நைட்டு வந்தப்போ சரியாக தெரில. ஆனால் நைட்டு இந்த ஸ்பாட்டில் தான் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருந்தேன் நியூ இயர் அப்போ. பட் சரியாக தெரியல. காலைல வந்திருந்தா தெரிஞ்சிருக்கும். நைட்டுமும் எனக்கு சரியாக அந்த இடம் வந்து இப்போ ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. இது பாருங்கள், ஹோட்டல் ஃபுல்லர்டன் ஹோட்டல். ஸோ இங்கே தான் வந்து நம்ம ஊர்லேருந்து நிறையா பேர் விஐபிஸ் ஸோ எல்லோரும் வந்தாங்கன்னா இந்த ஹோட்டலில் தான் தங்குவாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கப்பல் பில்டிங், அதுக்கப்புறம் அந்த ராட்னம், ஸோ எல்லாத்தையும் வந்து பார்த்தாச்சு. இதுக்கு கீழே தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வர பிளேஸ் இருக்குது. ஆனால் இதுக்கு கீழே எப்படி போகிறதான்னு தெரியல. சைக்கிளை வச்சுட்டு நம்ம சைக்கிளை வந்து இங்கே பார்க் பண்ணிட்டு போனால் தான் வந்து கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். எந்த பக்கம் வழி இருக்குன்னு தெரியல. அந்த பக்கம் எல்லாம் போகிறாங்க, அப்படியே போய் பார்ப்போம். போய் பார்த்துட்டு பக்கத்தில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு கிளம்ப வேண்டியதுதான். வெயிலில் சுத்த முடியல. ஏன் நம்ம ஸ்லைடு தம்பியை இங்கே பார்க் பண்ணிட்டு போகக்கூடாதுன்னு யோசிக்கிறேன். ஏன்னா எல்லாம் நடந்து போகிறாங்க, உள்ள சைக்கிள் எடுத்துகிட்டு போக அலோடு இல்லைன்னா என்ன பண்ணுறது? நம்ம சைக்கிளை வந்து இங்கே பார்க் பண்ணிடுவோம். நம்ம சைக்கிளை வந்து பின்னாடி வந்து ஒரு பப்ளிக் சைக்கிளோடு வந்து சேர்த்து பார்க் பண்ணிட்டேன். இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சைக்கிள்லே 19 கிலோமீட்டருக்கு மேலே வந்து அந்த கப்பல் பில்டிங், அதுக்கப்புறம் சிங்கம் வாயிலேருந்து வர தண்ணி பிளேஸ்க்கு வந்தாச்சு. 19 கிலோமீட்டர் மேலே இருக்கும். இதுக்கப்புறம் உள்ளே போகிற வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் வரும். ஸ்டே டியூன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.